ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். இதுதான் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற நல்வார்த்தை. ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சிப்பார். இடுக்கண் செய்கிறது யாராக இருந்தாலும் அவர்களை நொறுக்குவார். அது இன்னார் என்பது அல்ல. இடுக்கண் செய்கிறவனாய் இருக்கிறவனை நொறுக்குகிற கர்த்தர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பம், இயேசுவை அறியாத குடும்பம், அவர்கள் நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள். திடீரென்று அவர் கணவனார் வேலை செய்த அந்த ஆலை மூடப்பட்டது. மிகவும் தரித்திரம். அப்பொழுது அவர்கள் ஊரில் போய் தங்கள் சொத்துக்களை விற்று, நிலங்களை விற்று, அதை கொண்டு வந்து ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து பல மாடுகள் அவர்கள் வாங்கி பல லட்சம் அதற்கு செலவு செய்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு பண பற்றாக்குறை வந்த பொழுது ஒரு வட்டிக்காரன் இடத்துல வட்டிக்கு வாங்கியிருந்தார்கள். அவன் ஒரு புல்லட்டில் தான் வருவான். அவன் நேராக அந்த வீட்டிற்கு உள்ள வருவான். அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த சேரில் போய் உட்கார்ந்து பணம் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரைக்குறைவான வார்த்தையோடு தான் கேட்பான். அப்பொழுது அவன் பைக் சத்தம் கேட்கும் பொழுது இவர்கள் நடுங்கி போயிருப்பார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த பால் விற்று வந்தால்தான் பணம். அவன் எப்போ வருவான்னு தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அரகண்டான மனிதன். அவர்கள் மிகவும் ஏழைகள். இவன் அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தான். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் இந்த சகோதரிக்கு கூடை பின்னுகிற அந்த பழக்கம் இருந்தது. அவர்கள் கூடை பின்னி, இது இல்லாமல் இந்த பால் வியாபாரம் இல்லாமல் கூடை வியாபாரமும் செய்தார்கள். அது அன்றன்றைக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை வைத்து அவர்கள் பிழப்பை ஓட்டினார்கள். அப்படி இவர்கள் கூடை பின்னி அந்த கடையில் கொண்டு போய் கொடுக்கும்பொழுது ஒரு அம்மா ஒரு நாள் இவர்களை அந்த கடை வீதியில் சந்தித்து அவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் இந்த கூடை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த கூடையும் அவர்களுக்கு இந்த பழக்கம் அவர்களுக்கு ஏற்பட்டது. அந்த சகோதரி ஒரு நாள் இவர்களை வீட்டுக்கு அழைத்திருக்கிறார்கள். இவர்கள் வீட்டுக்கு போய் அங்கே பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இந்த வட்டிக்கு கொடுத்தனுடைய பணம் பெரிய படமாக போட்டு அதற்கு மாலை போட்டிருந்தது. இந்த அம்மா உள்ளே போன உடனே இவங்க வாய் தவறி சொல்கிற படுபாவி பாதக, இவன் போட்ட எதுக்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இவர்கள் கேட்டு விட்டார்கள். அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. என்னன்னு கேட்ட பொழுது இவங்க சுதாரித்து கொண்டார்கள். ஆனாலும் அந்த அம்மா விடலை. சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவர்கிட்ட தான் வட்டிக்கு வாங்கினோம், இப்படியெல்லாம் பேசுவார். அவர் ஆக்சிடெண்ட்டில் மரித்து போனார். அவர் நொறுக்கப்பட்டு ஒன்றுமே கிடைக்காத அளவிற்கு அவர் மரணம் இருந்தது. இதுதான் ஏழைகளின் பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குகிற ஆண்டவர். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதனை கர்த்தர் நொறுக்கி போடுகிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு மனிதனுக்காக பயந்து கொண்டிருக்கிறீர்களா? ஐயோ, நான் ஏழையாக இருப்பதினால் நான் கடன் வாங்கிவிட்டேன், அந்த கடனுக்காக இப்படி ஒரு பாதிப்பு என்று கவலைப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள். உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்கள் அருகில் உங்களுக்கு நன்மை செய்வார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்களின் பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள் இதே போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், எப்பொழுது அந்த மனிதன் வந்து நிற்பான் என்று சொல்லி கலக்கத்தில் இருக்கலாம். எப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீராக. ஏழைகளின் பிள்ளைகளை விசாரிக்கிற கர்த்தர் நீர். அவர்களை விசாரிக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையை வழங்கி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.